இன்னைக்கான ரெசிபி பிரெட் அல்வா. முதல்ல சட்டியில் 2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றின சட்டிலேயே ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. அது அப்படியே பாலில் ஊற்றிக்குங்க. இந்த பாலில் சர்க்கரை போட்டு கலக்கிறதால அது நல்லா கரைஞ்ச பிறகு தான் அடுப்பே பற்ற வைக்கணும். நான் சர்க்கரை 2 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை இல்லாத பால்கோவா 1 கிலோ எடுத்து வச்சுக்கிறேன். 10 கிராம் லெமன் எல்லோ கலர் நல்லா கிண்டிக்கலாம். கோவாவை பாலில் நல்லா கரைய வச்சுக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஜீரா பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த மாதிரி கொதி வர்ற நேரத்தில் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஜீரா கொதி வந்துச்சு பாருங்கள், இப்படியே விட்டால் பொங்கிடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 50 ml நெய்யை ஊற்றிக்கலாம். ஸோ ஜீரா பாவு ரெடி ஆயிடுச்சு. கடாயை வச்சுட்டோம். எண்ணெய் 1.5 லிட்டர் இதில் ஊற்றிக்கலாம். நல்ல 4 பீஸ், ஒரு சிலேஸில் 4 பீஸ் கட் பண்ணியிருக்கு. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு ப்ரெட்டு போடலாம். உடனே போட்டால் ப்ரெட்டு கருகிடும். ப்ரெட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போட்டலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பாருங்கள். 100 கிராம் முந்திரியை பொன்னிறமாக வறுத்து போட்டால் போதும். இந்த பாதாமை ரோஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அது அப்படியே சேர்த்துக்கலாம். அதில் வெள்ளரி விதையும் மேலே பிரெட் அல்வா மேலே தூவிக்கலாம். ஒரு 1 ஹவர்னா ஊறணும் ஜீராவில்.